நெட்ஃப்ளிக்ஸில் யூஸ்தாத் பகத் சிங் அப்படின்னு ஒரு படம் ஒன்று இருந்துச்சு. இந்த ஒரு படத்தில் மெயின் ஹீரோவாக நம்ம பவன் கல்யாண் தான் ஹீரோவாக இருக்காப்புல. பவன் கல்யாண் தான் பெரிய ஒரு அரசியல்வாதி ஆகிட்டாப்புல. அவர் படம் பண்ண மாட்டாப்புல அப்படின்னு பார்த்தா ரசிகர்களுக்காண்டி இந்த ஒரு படத்தை நடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக இந்த ஒரு படத்தை நான் பார்க்க வேண்டியது காரணமே ஏகப்பட்ட யூடியூபர்னால தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். எதனாலனா இந்த ஒரு படத்துல ஒவ்வொரு சீனையும் ஒரே ட்ரோல் மெட்டீரியலா யூடியூபர் எல்லாருமே வச்சு கலாச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்தா நம்ம என்னதான் இருக்கு இந்த ஒரு படத்துல இவ்வளவு ட்ரோல் பண்றானுங்களே, இதுல எதனால இப்பெல்லாம் ட்ரோல் பண்றாங்கன்னு போய் உட்காந்து பார்த்தா ஒரு படத்தை ட்ரோல் பண்ணாலே கிட்டத்தட்ட நம்மளே ஒரு கட்டத்துல வேலையில யூடியூப்ல சம ரீச் ஆகலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துல ஏகப்பட்ட சீன்லாம் ட்ரோல் பண்ற அளவுக்கு இந்த படத்துல ஏகப்பட்ட சீன்லாம் இருக்கு. ஃபுல்லா ஒரே விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு தாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதையம்சமாகவே போகிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது இந்த டைலாக் ரைட்டிங்லாம் பார்க்கும்போது நம்ம பார்த்திவன் சொல்லுவா அப்படி இல்லை, யாரும் அந்த டைலாக்லாம் எழுதி கொடுத்தா அப்படின்னு சொல்லுவாப்புல. டைலாக் அவரே ஒரு கட்டத்தில் இந்த ஒரு படத்தில் ஒரு மெயின் வில்லனாக நடிச்சிருக்காப்புல. அதை பார்க்கும்போது சரி அவருக்கே ஒரு கட்டத்தில் டைலாக்லாம் ஒழுங்காக இல்லாமல் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் விழுந்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு தாங்க சரிஞ்சு. அதை பார்க்கும்போது படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரி படத்தோட ரீமேக் தாங்க இந்த ஒரு படமே. இந்த டைரக்டர் தான் நம்ம பார்க்கும்போது எதுக்குனால இப்படிலாம் ஒரு படத்தை போட்டு எடுத்து வச்சாப்புல அப்படிதாங்க நமக்கு தோணுச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரே தெரி படத்தோட ஒரு ரீமேக்காக தான் இந்த ஒரு படத்தை போட்டு நம்ம பவன் கல்யாண் நடிச்சு வச்சிருக்காப்புல. சரி, இந்த ஒரு படத்தோட நம்ம கதையம்சத்தை பார்க்கும்போது ஹீரோ ஒரு மலை பிரதேசத்தில் அவர் அங்கே உள்ள மக்களை ஒரு கட்டத்தில் பாதுகாக்கிற ஆளாகவும் காமிச்சிருப்பாங்க. அங்கே உள்ள என்னெல்லாம் பிரச்சனை நடக்கலாம் அதுக்குள்ள நம்ம ஹீரோ தட்டி வைக்கிற ஆளாகவும் காமிச்சிருப்பாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம பார்த்திவன் ஒரு சிஎம்மாக இருக்காப்புல. அவரு பையன் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு எப்படி சொல்றது என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ கேடு கட்ட வேலையெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதை அப்படிலாம் பார்த்திவன் ஒரு கட்டத்தில் மகனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவரும் ஜாலியாக இருக்காப்புல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 25 டன்னு கஞ்சா நம்ம பவன் கல்யாண் ஊரில் அந்த கஞ்சா மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிஎம் பையன் ஒரு கட்டத்தில் அங்கே அந்த கஞ்சா மீட்கிறதுக்கு வராப்புல. அங்கே பார்த்தா நம்ம பவன் கல்யாணம் வர ஓடுன்னு போட்டு கடத்திட்டு ஒரு இடத்துல வச்சிடாப்புல. இதை பார்த்து நம்ம சிஎம் ஒன்றுமே புரியாது, நம்ம பையனை காணாம வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் தேடிக்கிட்டு இருக்காப்புல. தேடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஏகப்பட்ட ஆளுகள்லாம் ஒரு கட்டத்தில் அனுப்புறாப்புல. அனுப்பும் போது அங்கே பார்த்தா இதுக்கெல்லாம் மெயின் காரணமே பவன் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள கேங்ஸ்டருக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வருது. அதுக்கப்புறம் இங்கே வீடியோ காலில் எல்லாமே காமிக்கிறாங்க. காமிக்கும் போது அந்த ஒரு பெரிய ஒரு வில்லனுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் என்னன்னா, நம்ம பவன் கல்யாணம் ஒரு சாதாரண ஆள் இல்லை, ஒரு பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள தெரிய வருது. அதுக்கப்புறம் இங்கே உள்ள கேங்ஸ்டர் ஒரு கட்டத்தில் நம்ம பவன் கல்யாணம் பயந்து ஓடுறானுங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது பவன் கல்யாண் அண்டர் கிரவுண்டு போலீஸாக அதிகாரியாக ஒரு கட்டத்தில் இருக்காப்புல. அவரு எதனால அண்டர் கிரவுண்டா இருக்காப்புல, இதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன பாசிட்டிவ் நடந்துச்சு வச்சுச்சு, பார்த்திவனுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை தாங்க இந்த ஒரு படத்தோட கதையம்சமா இருக்கு. என்ன கதையம்சம், 2 பேரும் கடைசியில் என்ன தாலி கட்டுற நேரத்தில் எப்படி சொல்றது, நம்ம பவன் கல்யாணம் பொண்டாட்டி தாலி கட்டுற நேரத்தில் நம்ம பார்த்திவன் ஒரு கட்டத்தில் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காப்புல. அதுக்கப்புறம் அவர் பார்த்திவனுக்கு கொண்டாரா இல்லையா, அதாங்க இந்த ஒரு படத்தோட கதையம்சமா இருக்கு. என்ன சொல்றது, அப்படியே தெரி படத்தோட ரீமேக் தாங்க இந்த ஒரு படமே எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தெரி படமோடு பார்க்குறது ஒவ்வொரு சீனும் பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தோட சின்ன கதை லாஸ்ட்டு தாங்க ஒரு அரை மணி நேரம் தாங்க கதை. மித்தது ஃபுல்லாக ஒரே ஸ்லோ மோஷனு, ஒரே டைலாக்கு, அதுக்கப்புறம் என்ன ஒரே ஃபைட்டு தான். நம்ம பவன் கல்யாண் அவர் நடிக்கக்கூடிய படம்லாம் என்ன ஒரே ஃபைட்டாக தான், மண்டைக்கு மூளைக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏகப்பட்ட ஃபைட்லாம் போட்டு அவர் ஒரு இடத்துல நடிச்சு கொடுத்துருக்காப்புல. அதை பார்க்கும்போது என்ன சொல்கிறது, எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை கைஸ். ட்ரோல் மெட்டீரியலாகவே நம்ம யூஸ் பண்ணிட்டு இழக்கலாம் கைஸ். அப்படிப்பட்ட ஒரு படம் ஒன்று நம்ம ராசி கண்ணா ஒரு படத்தோட ஒரு மெயின் ஹீரோயினியாக இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எதனால இந்த அம்மா ஹீரோயினியாக போட்டாக வச்சா, இது எப்படி செலவுலாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமே அப்படிதாங்க நமக்கு தோணுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலீலா ஆக்டிங்லாம் என்ன சொல்கிறது, லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் சீனில் வருவாங்க. அதை பார்க்கும்போது எதுக்குமா அப்படிதாங்க நமக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த ஒரு படத்தில் பார்த்திவன் என்ன சொல்கிறது, அவரே ஒரு கட்டத்தில் சொல்லிக்கலாம், என்னடா டைலாக் யாரை எழுதி கொடுத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரே ஒரு கட்டத்தில் விஷால் படத்தில் சொல்லியிருப்பாப்புல. அப்படியே ஆப்போசிட்டாக இந்த ஒரு படத்தில் டைலாக்கே இல்லாமல் ஒரு கட்டத்தில் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் விழுந்து சிரிக்கிற மாதிரி தானங்க இருந்துச்சு. ஃபுல்லாக ஒரே ட்ரோல் தாங்க இந்த படத்தோட மெயின் கதையாக இருக்குது. ட்ரோல் பண்ணுற அளவுக்கு யூடியூபருக்காண்டி அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தேவையில்லாத அந்த படத்தை எடுத்து வச்சுட்டாங்க அப்படிதாங்க நமக்கு தோணுச்சு. மற்றபடி இதெல்லாம் ரமேஷ்ராஜ், நம்ம ஜெயபிரகாஷ் அவரும் இந்த ஒரு படத்தோட ஒரு சைடு கேரக்டராக நடிச்சிருப்பாங்க. அவங்க ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்கறது எல்லாம் ரசிங்கப்படியாக இருந்துச்சு. மற்றபடி ஏன்னா நம்ம உட்கார வைக்கிற ஒரே ஆள் நம்ம தேவி பிரசாத், நம்ம தமன், 2 பேரும் இந்த ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டர் இருக்காப்புல. பிஜிஎம்லேருந்து எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஒரு எப்படி சொல்ற கொலாப்ஸாக போட்டு வேற லெவலில் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ஒரு பிஜிஎம் தாங்க நல்லா ஒருத்தா இருந்துச்சு. மற்றபடி இந்த ஒரு படத்தோட டைரக்டர் நம்ம ஹரிஷ் சங்கர், அவர் இந்த ஒரு படத்தோட டைரக்டராக இருக்காப்புல. டைரக்டர் என்னத்த சொல்கிறது நமக்கே தெரியல கைஸ்.